ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி சட்டமன்ற தேர்தலின் நிலவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 10 வருடமாக ஆம் ஆத்மி தான் ஆட்சியில் இருக்கு. ஆனால் இந்த முறை தேருமா தேராதா என்று சந்தேகம்தான். ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸை எதிர்த்து உருவான கட்சி, அதுவும் ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் அதே ஆம் ஆத்மி தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுது. அது இந்தியா கூட்டணி. அது டெல்லி மக்களால் ஏற்றுக்க முடியல. காரணம், டெல்லியில் பெரும்பாலும் ஆன்டி காங்கிரஸ் தான் இருக்குது. அப்படி தான் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் மொத்தம் 7 தொகுதி இருக்குது. அதில் ஆம் ஆத்மி 4 தொகுதியும் காங்கிரஸ் 3 தொகுதியும் கூட்டணி அமைச்சு போட்டாங்க. ஆனால் 7லையுமே தோற்று போயிட்டாங்க. அதனால் இனி காங்கிரஸுக்கும் நமக்கும் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட இருந்த கூட்டணியை முறிச்சிக்கிட்டு இப்போ தனித்து நிற்கிறார். அப்படியே இருந்தாலும் மக்கள் என்ன ஏமாளிங்களா? உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொன்னார். ஆனால் இப்போ மதுபான கொள்கையில் ஏறக்குறைய 100 கோடிக்கு ஊழல் நடந்துருக்குதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்து திகார் செயலை அடைச்சாங்க. அவர் 5 மாதம் ஜெயிலில் இருந்து இப்போ பெயிலில் வந்திருக்கார். அதே அவர் அமைச்சரில் துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவோ இன்னும் 2 அமைச்சர் 3 பேர் 2 வருஷம் ஜெயிலில் இருந்து பெயிலில் வந்திருக்காங்க. அதுவும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்குறப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு கண்டிஷன் போட்டுச்சு. நீ எக்காரணத்து கொண்டோ தலைமை செயலகத்துக்கு போயோ ஃபைல் பார்த்து கையெழுத்து போடக்கூடாது. அதனால் அவர் முதல்வராக பதவியை ஏற்று இருந்தாலும் தலைமைச் செயலுக்கு போக முடியாதுன்னா அப்போனா என்ன? அவர் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் தம் பதவியை ராஜினாமா செஞ்சு விட்டு இப்போ ஆதிச்சி முதல்வராக இருக்கிறார். சரி, அப்படியே வச்சுக்கிங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்குது. மொத்தம் டெல்லியில் எவ்வளோ 70 தொகுதி இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2015 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி 67 தொகுதியில் போட்டிட்டது. அதே போல் 2020 நடந்ததில் 62 தொகுதி. அதாவது 70ல் ஏறக்குறைய 90% அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் இதுண்டு. ஏன்? அதில் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஊழலை மாட்டிக்கிட்டு இருக்கார். அதோடு இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான வீடு புனரமைக்கப்பட்டது. அதுக்கு 33 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது யார் சொல்கிறது? சிஏஜி சொல்லுது. ஏன்? அந்த வீட்டில் 4 நீச்சல் குளம் இருக்கா. அது மட்டுமா, ஜன்னலுக்கு திரைசீல போகிறதுக்கு 33 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிச்சன் மாடல் கிச்சனாக உருவாகிறதுக்கு 33 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் வெட்ட வெளிச்சு வந்துருச்சு. இதனால் ஆம் ஆத்மி ஜெயிக்குமா தோக்குமா என பெரும் சந்தேகமாக இருக்குது. ஆனால் அவங்க பல இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. உண்மையில் நல்ல திட்டங்கள் தான். ஏன்னா அந்த இலவச திட்டங்களை பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம், இலவச குடிநீர், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இதெல்லாம் போய் செஞ்சு இருக்குது மக்களுக்கு. அதில் எந்த ஒரு அதுவும் குடிசை பகுதி மக்களுக்கு போய் சேர்ந்து. ஆனால் நிறைய அள்ளிவிட்டதுனால பெரும்பாலான நிறைவேற்றப்படனால இது அதிருப்தி இருக்குது. சரி, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுக்கு இப்போ ஆம் ஆத்மிக்கு பெரும் தலைவலியாக போச்சு. இதை பாஜக பயன்படுத்தி பார்த்துக்கிறது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெல்லி பாராளுமன்ற தொகுதியில் 7 தொகுதியும் பாஜக ஜெயிச்சிடும். கடந்த 10 ஆண்டுகளாக
ஆனால் சட்டமன்ற தொகுதியில் தோற்று போயிடுது. இந்த வாட்டி எப்படியோ டெல்லியை கைப்பற்ற வேணும்னு பாஜக நினைக்குது. காரணம், நம்ம மத்தியில் ஆட்சியில் இருக்க, அங்கே தான் ஹெட் குவார்ட்டர், அங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் போகிறதுனால அவங்களுக்கு பெரும் சங்கடமாக இருக்குது. இந்த வாட்டி தலையை அட வச்சியாவது எப்படியாவது டெல்லியை கைப்பற்றணுங்க. ஆமாம், அதுக்காக ஆர்எஸ்எஸ் களம் இறங்கியிருக்கு. இப்படி தான் சமீபத்தில் நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலும் சரி, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ரெண்டுத்துலேயுமே பாஜக தோத்துப்படும் தான் சொன்னாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்த 2 மாநிலத்திலையும் கீழ் லெவலில் இறங்கி பணி செஞ்சதுனால யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கருத்து கணிப்புலாம் தலைகீழாக புரட்டு போட்டு ஏறக்குறைய ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. அதே மகாராஷ்டிராவிலும் அப்படி தான். எதிர்கட்சிக்கு தேவையான எம்எல்ஏக்கு இல்லாமல் காங்கிரஸ் தவிக்குது. இப்போ டெல்லிக்கு வரும். டெல்லியில் காங்கிரஸுக்கு சொல்லிக்க உள்ள மாதிரி எதுவும் இல்லை. போட்டின்னு பார்த்தா ஆம் ஆத்மி, பாஜக. ஆனால் ஆம் ஆத்மிக்கு, அதுவும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நடவடிக்கை டெல்லி மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா கரப்ஷன். நான் ஒரு மாற்று கட்சியில் அரசியலை மாற்ற வந்த கட்சின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஊழலில் இறங்க இதனால பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் கருத்து கணிப்பிலும் சரி, இதுவும் சரி, ஆம் ஆத்மி வின் பண்ணாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யார்? கருத்து கணிப்பு இல்லை, அரசியல் நோக்கரும் விமர்சகரும். ஆனால் பாஜகவுக்கு கொஞ்சம் எட்ஜி இருக்குன்னு. சரி, ஆம் ஆத்மியே வெற்றி பெற்று வந்தாலும் கெஜ்ரிவாலால் முதல்வர் ஆக முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டுது. அதனால் ஆதிஷி தான் முதல்வர் ஆக முடியும். இது ஆம் ஆத்மிக்கு பெரிய பேக்ஃபயர் ஆகுது. ஆனால் பாஜகவுக்கு அது ப்ளஸ்ஸாக மாறுது. காங்கிரஸு ஒன்றும் இல்லை, அது தேருமா தேராதா, எத்தனை இடம் ஜெயிக்கிறதுக்கு யாராலும் கணிக்க முடியல, சொல்ல முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற பெரும்பாலான கட்சி, அதாவது மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி கட்சி, ராஷ்ட்ரிய தளம், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் காங்கிரஸுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. அங்கே இந்தியா கூட்டணியே இல்லை. இந்தியா கூட்டணி சேர்ந்த பெரும்பாலும் கட்சிங்க ஆம் ஆத்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ காங்கிரஸ் தனித்து விட்டாங்க. ராகுல் என்ன செய்ய போகிறாரு தெரியல. ஏன்னா மகாராஷ்டிராலும் சரி, ஹரியானாலும் சரி, காங்கிரஸுக்கு வெற்றி கையில் இருந்தது. அந்த கையில் இருந்த வெற்றி அவர் பறி கொடுத்துட்டார். காரணம், சரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கல, திட்டங்களை வகுக்கலை. அதனால் ஏமா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஆணவத்தில் இருந்தாரா? இல்லை சில பேர், எம்ஜிஆர் என்ன பண்ணார் 1984 அமெரிக்காவில் படுத்துட்டு இருந்தே இங்கே ஜெயிச்சார். அப்படி அந்த மாதிரி நினைப்பு, எப்படி நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ பிரியங்காவும் எம்பி ஆக்கி வந்திருக்காங்க, டெல்லியில் தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பெரிய தலைமை அலுவலகம் காங்கிரஸ் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் ஏன்னா டெல்லி மக்கள் எப்பயுமே பாராளுமன்றம்னா பாஜகவுக்கும், சட்டமன்றம்னா ஆம் ஆத்மிக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லை, தலைகீழாக மாறியிருக்கு. இந்த வாட்டி எப்படியும் பாஜக தான் வருன்ட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாஜகவும் களமாடுது. ஆம் ஆத்மியும், யார்? அரவிந்த் கெஜ்ரிவாலும் பயங்கரமான இலவசங்களை அள்ளி விட்டுருக்காரு. அதுக்கான ஃபண்டு இருக்குதான்னு தெரியல. ஏற்கனவே
சொன்ன இலவசங்களை நிறைவேற்றதுனால மக்களிடத்தில் ஒரு ஆன்டி இன்கம்ஸ் உருவாகியிருக்கு. உண்மையில் பார்த்தா தொடர்ந்து 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றி. எதிர்கட்சிக்கு பெரிய இடமே இல்லாத இருந்தது. இப்போ எப்போ அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவது. அப்போ அந்த நிலைமையை பார்த்தா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அரவிந்தர் கெஜ்ரிவால் உடைய நிலைமை ரொம்ப 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 பரிதாபத்தில் இருக்குது. ஏன்னா எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சு. அவர் ஒரு ஊழல் கட்சின்ட்டு ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு பாஜக பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு வருது. எது மதுபான கொள்கையில் நடந்த ஊழலையும் அரவிந்தர் கெஜ்ரிவால் தன் வீட்டை புனரமைக்க 33 கோடி செலவழிச்சதுக்கு அதையும் வச்சு பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூட ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இவருக்கு யார், அரவிந்தர் கெஜ்ரிவாலுக்கு நிறைய இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுலேருந்து ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவில் ஓட்டு பேங்க் இல்லை. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரவிந்தர் கெஜ்ரிவால் தான் அங்கே வச்சு சட்டம் இது உண்டு. ஆனால் அது அவர் என்னத்தில் நினைக்கிறாரு, சரி 2020 நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 62 இடத்துல வின் பண்ணோம், இப்போ அதில் குறைஞ்சிடும், அதில் அவரை நம்பிக்கையாக இருக்கார். இருந்தாலும் இழுப்பறியில் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறாரு. அப்படி இழுப்பறியில் வந்தாலும் காங்கிரஸிலிருந்து குறிப்பிட்ட எம்எல்ஏ ஜெயிச்சா தானே அவர் சப்போர்ட் பண்ணி ஆட்சியில் அமைக்க முடியும். ஆனால் பாஜக அதுமாரி பண்ண முடியாது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் எதிர்புறமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ மொத்த படவாளத்தையும், ஏன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னையே பிரச்சாரத்தை துவக்கிட்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டார். ஆனால் இது வரைக்கும் அவர் காங்கிரஸை பெரிய லெவலில் அட்டாக் பண்ணல. ஆனால் அவர் பாஜக தான். இன்னும் கேட்டால் பாஜகவும் ஆம் ஆத்மியும் ஒன்றும் ஒரு விதத்தில் இந்து சப்போர்ட்டர் தான். அப்படி தான் நடக்குது. ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகத் யாருக்கு, அரவிந்தர் கெஜ்ரிவாலுக்கு லெட்டர் போட்டிருக்காரு, நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையில் ரொம்ப நல்லா இருக்கே இதெல்லாம். அப்போன்னா என்ன தெரியுது, ஆம் ஆத்மி ஆர்எஸ்எஸ் கூட மறைமுகமான நட்பில் இருக்காங்க. இது மக்களுக்கு தெரியுது. ஆனால் இது பாஜகவுக்கும் தெரியும். ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் தான் ஆம் ஆத்மியை தோக்கடிக்கிறதுக்கு கிரவுண்டு லெவலில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சங்க பரிவாரங்களாம் இறங்கியிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிரத்துலேயும் செஞ்சு காட்டியிருக்காங்க, ஹரியானையிலையும் அது வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வாட்டி டெல்லியை எப்படியாவது பாஜகவை ஜெயிக்க வைக்கணுன்ட்டு அவங்க களத்தில் இறங்கி பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஆனால் அரவிந்தர் கெஜ்ரிவால் வர்ற மாதிரி இல்லை. தன் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, கரப்ஷன் கேஸ் இருக்குது, வீடு இது பண்ணது பயங்கரமான பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பயங்கரமாக இலவச திட்டங்களுக்கு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாய் தருவான்றாரு. மகளிர் உரிமை தொகை, அதாவது நம்ம தமிழகத்தில் தானே இந்தியாவுக்கு போட்ட இவங்க தானே ஆரம்பித்து வச்சாங்க மகளிர் உரிமை தொகை என்று. அந்த தீ இப்போ இந்தியா முழுவதும் பற்றிக்கிச்சு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மகளிருக்கு 2,500 ரூபாய் கொடுக்க போகிறான்றாரு. அந்த நிதி எங்கே இருக்குதுன்னு தெரில. மத்திய அரசு தான் கொடுக்கணும். அதை நிறைவேற்றும் மூலமாக தெரியல. ஏன்னா அவர் பாட்டிக்கு அள்ளி விட்டுட்டே இருக்கார். ஏறக்குறைய இது வரைக்கும் அவர் சொன்ன இலவச திட்டத்தில் பெரிய அளவில் இது பண்ணல. ஆனால் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி காங்கிரஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆன்டி காங்கிரஸ் ஓட்டு தான் ஆம் ஆத்மியை காப்பாற்றிட்டு வந்தது, ஜெயிக்க வந்தது. இவர் இப்போ சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனால
இப்போ அந்த ஆன்டி காங்கிரஸ் ஓட்டு முழுமையாக பாஜகவுக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பாஜக ஓட்டு இருக்குது. அதனால் பாஜக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் அதே இருந்தாலும் ஆம் ஆத்மி அப்படி ஒன்றும் படுதோல்வி அடைஞ்சிடாது. அதுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் அதாவது 2015 67 தொகுதி வின் பண்ணாங்க, 2020 62 தொகுதி வின் பண்ணாங்க, 70 தொகுதியில். ஆனால் இந்த வாட்டி அதுக்குள்ள அப்படி வின் பண்ணணுன்ட்டு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் டெல்லியில் இருக்குது. காங்கிரஸ் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பாஜகவுக்கு போகிற ஓட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்ப்பு, அதாவது மைனாரிட்டி ஓட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு பிரிக்க போது காங்கிரஸ். ஏன்னா தனித்து நிற்குது. அதனால் ஆம் ஆத்மிக்கு போகிறதுக்கு அது வாய்ப்பு குறையுது. எப்பயுமே மைனாரிட்டி ஓட்டுஸ் எப்பயுமே காங்கிரஸ் தான் போகும். ஏன்னா குறிப்பாக கிறிஸ்துவ ஓட்டு காங்கிரஸ் டெஃபினட்டாக போகும். அதில் எந்த ஒரு வாய்ப்பும் இதுக்கு மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா அந்த கட்சியின் தலைவியாக இருக்கிறவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க. அதனால் அந்த பற்று அதிகமாக இருக்குது. முஸ்லீம்கள் அதுவும் காங்கிரஸ் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க அந்த ஓட்டு. ஏன்னா ஆம் ஆத்மி வந்து மிதவாத இந்துத்துவாதி. அதனால் முஸ்லீம்கள் ஓட்டு ஆம் ஆத்மிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கும் காங்கிரஸ் தான் போகுது. அதனால் இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது டெல்லி தொங்கு சட்டமன்றம் வருமா, இல்லை பாஜக வின் பண்ணுமா, இல்லை திரும்பவும் ஆம் ஆத்மியே ஆட்சிக்கு வருமானு தெரியல. ஏன்னா ரொம்ப குழப்படியில் இருக்குது டெல்லி. இப்படி தான் டெல்லி சட்டமன்ற தேர்தல் இப்போ தான் இன்னும் பிரச்சாரம் துவங்க. அதாவது ஜனவரி 17 வரைக்கும் வேட்பு மனு தாக்கல் செய்யலாம். இதெல்லாம் முடிஞ்சு பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போது இந்த கள நிலவரம் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது பாஜகவுக்கு பக்கம் போகுமா இல்லை ஆம் ஆத்மி பக்கம் போகுமா சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவில் பெரிய படபலமே இருக்குது, எல்லாரும் இறங்கிடுவாங்க. ஆனால் ஆம் ஆத்மியில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தவிர மிகப்பெரிய ஆள் இல்லை. இங்கே பஞ்சாபில் மான்சிங் அவர் அங்கே பஞ்சாபில் வின் பண்ணிட்டாங்க. அவங்க இதுன்ட்டு அந்த சீக்ஸ் ஓட்டு வருமானட்டு தெரியல. ஏன்னா சீக்ஸ் ஓட்டு காங்கிரஸ் போகாது. அப்படி தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்திரா காந்தி சத்தப்போ ஏற்பட்ட கலவரத்தில் ஏறக்குறைய 3000 சீக்கியர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதாவது குஜராத்தில் நடந்த 2002 அந்த கலவரத்தை விட இங்கே மிகப்பெரிய இது இருக்குது. அதனால் சீக்கியர்கள் காங்கிரஸ் மேலே ஒரு இது இருந்தாலும் இப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அவங்களும் காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுக்குடா ஆம் ஆத்மி, எதுக்குடா காங்கிரஸோட கூட்டணி போகணும், நம்ம தலையில் நம்மளையே கொல்லி வச்சுட்டுமே இப்படி என்ற நிலைமைக்கு அங்கே ஆம் ஆத்மி இருக்குது. ஆனால் பாஜக ஜெயிச்சிடும். இப்படிலாம் இருந்தாலும் இவ்வளோ இருந்தாலும் பாஜக ஜெயிச்சிடுன்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது இப்போதைக்கு நிலைமை. இன்னும் பிரச்சாரம் சூடு பிடிக்க களம் மாறலாம். அது ஆம் ஆத்மிக்கும் போகலாம், பாஜகவுக்கும் போகலாம். இதில் காங்கிரஸுக்கு இந்த சீனில் இல்லை. அது ஒரு தொகுதி ஜெயிச்சாவே பெரிய என்னது கின்னஸ் ரெக்கார்டு தான். அந்த நிலைமைக்கு தான் டெல்லியில் காங்கிரஸ் நிலைமை இருக்குது. ஆனால்
ஒன்று இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கண்டிஷன் என்னதுன்னா சுப்ரீம் கோர்ட் போட்ட கண்டிஷனால் அவர் திரும்பவும் முதல்வர் ஆகிறதுக்கு கஷ்டம். அப்படி ஆனாலும் ஒன்றும் பேருக்கு தான் இருக்க முடியும், பதவி ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் செக்ரட்டரியேட் போயிட்டோ ஃபைலோ பார்க்குறது கையெழுத்து போடுறதோ எதுவும் செய்ய முடியாது. அதனால் இதுவும் ஆம் ஆத்மிக்கு பேக் ஃபயர் ஆகுது, பாஜகவுக்கு ப்ளஸ் ஆகுது. பார்ப்போம். இப்போத்திய கள நிலவரம் டெல்லி இதுதான். மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கிறேன். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.